A warm good evening to all the Sunbeamians and also the VIPs on the days. In fact, the other day, 2 weeks back, I got a chance to discuss with a sitting justice about Honorable Mr. Justice Rajashuriya. அவருடைய குணத்திற்கு குணச்சித்திரத்திற்கு நீங்க ஒரு முழு வடிவம் கொடுக்கணும் அப்படின்னா ஒற்றை வாக்கியத்துல தன்னுடைய உணர்வை பற்றி அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிசயம். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் சட்டத்துறையில நான் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை, ஒரு வழக்கறிஞரை நாங்கள் யாருமே பார்த்ததில்லை. நான் சொல்லுகின்ற அந்த டெஃபினிஷன் குறிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஒரு எறும்புக்கும் துன்பம் நினைக்காத தூய நெஞ்சத்துக்கு சொந்தக்காரர் ஜஸ்டிஸ் ராஜசூரி. அதை பார்க்கவே முடியாது. எவருக்கும் தீமை நினைக்காமல், எவருக்கும் துன்பம் விளைவிக்காமல், அப்படி ஒரு நாகரிகமான நயத்தக்க வாழ்வு, ஒரு அதிசய மனிதர். வாலாஜா சன்பீமுக்கு அவர் வந்திருப்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சன்பீம் குடும்பம் இரும்போது எய்துகின்றது. மிகப்பெரிய மகிழ்ச்சி. வாலாஜா சன்பீம் உங்கள் அனைவருக்கும் தெரியும், ஒரு புதிய முயற்சி. சரியா கொரோனா வரும்போது நம்ம சன்பீமை இங்க கொண்டு வந்தோம். ஆரம்ப கட்ட வேலைகள்ல மிகப்பெரிய சுணக்கம் என்றாலும் பெற்றோர்களுடைய ஆதரவின் காரணமாக இந்த சிதிலமடைந்த, ஓரளவு சின்னாபின்னமாகி போயிருந்த வளாகத்தை சீரமைத்து சிறப்படைய செய்து பெற்றோர்களின் பேராதரவோடு என்று வாலாஜா சன்பீம் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ வாலாஜா என்ற அழகிய பெயரோடு வீடு நடை போடுகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 300 மாணவர்கள் மட்டுமே இங்கு தங்கினார்கள். 4000 மாணவர்கள் பயின்ற வளாகம் இது. 2009 ஒரு டைரக்டர் நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கும் போது இந்த வளாகத்தில் 4150 மாணவர்கள் படிக்கிறார்கள் மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ என்று அப்போதைய இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்கள் என்னிடம் சொன்னார் பெருமையோடு. நாங்கள் எல்லாம் வியந்து பார்த்தோம். என்ன பெரிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளி வேற 300 மாணவர்களோடு எங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. ஒரே வருடத்தில் வாலாஜா ராணிப்பேட்டை ஆற்காடு பகுதியில் உள்ள பெற்றோர் பெருமக்களின் ஆதரவின் காரணமாக இன்று 1200 மாணவர்களோடு நாம் சிறப்பாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆண்டு காலத்திற்குள் இரவு பகல் என்று பாராமல் ஏராளம் கடன் வாங்கி வகுப்பறைகள் அனைத்தையும் முகமாற்றம் செய்து பரிசோதனை கூடங்களை சரி செய்து 200 பேர் அமரக்கூடிய மினி ஏசி ஹால், 450 பேர் அமர்கின்ற பெரிய ஏசி ஹால், கேன்டீன்கள், கழிவறைகள், காம்பவுண்ட் சுவர், விளையாட்டு மைதானம், முழுக்க பெயிண்டிங் வேலைகள், தோட்டங்கள், அறக்கட்டளை அலுவலகம், ட்ரஸ்ட் ஆபீஸ், பெற்றோர்கள் காத்திருப்பதற்காக பேரண்ட்ஸ் வெயிட்டிங் ஹால், விஐபி ரூம்ஸ், முழுக்க பர்னிச்சர்கள் அனைத்தையும் மாற்றி அமைத்து புதிதாக்கி உண்மையிலே மிக சிரமமான வேலையை கடந்த 1 ஆண்டு காலமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அனுதினமும் வந்து போகின்ற பெற்றோர்களும் அதை ஆச்சரியத்தோடும் கனிவோடும் பார்த்து கொண்டு எங்களை பாராட்டி கொண்டும் இருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, வாலாஜா லாபியில் இருக்கின்ற இந்த மேடைக்கு பின்னால் இருக்கின்ற போர்ட்டிகோ ஒரு 6000 சதுர அடி போர்ட்டிகோ.
பல பல்கலைக்கழகங்களில் கூட இப்படிப்பட்ட ஒரு அருமையான போட்டிக்கோவை நாம் பார்ப்பது அரிது. ஓய்வறைகள், நல்ல உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் மிகச் சிறப்பான முறையில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இதையும் தாண்டி டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் ஏராளம். மெல்ல மெல்ல அவற்றை நாம் தீர்த்து வருகின்றோம். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க போய் வெளியே சொல்லணும் என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்காக சொல்றோம். ஒரு பள்ளி வளர்ந்து வருவது என்பது வாய்ச்சொல் மூலமாகத்தான் வளர்ந்து வர முடியும் என்பதுதான் உண்மை. என்னதான் விளம்பரம் பண்ணினாலும், என்னதான் மாஸ் மீடியா மூலமாக நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொண்டாலும், பள்ளியின் மாணவர்கள், பள்ளியின் பெற்றோர்கள் என்ன வெளியில் சொல்கிறார்களோ அதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்க பண்றதுக்கு பேர் விளம்பரம், நீங்க கொடுக்கறதுக்கு பேர் வாக்குமூலம், உண்மையான வாக்குமூலம். அதைத்தான் மக்கள் நம்புவார்கள். வரும் வருடத்திற்குள், இந்த ஏப்ரல் மே மாதத்திற்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கனவு திட்டத்தை வைத்திருக்கின்றோம். நாங்கள் லீவ் எப்ப விடுவாங்கன்னு காத்துட்டு இருக்கோம். 30 வகுப்பறைகள் புதிதாக செகண்ட் ஃப்ளோர்ல ரெடி பண்ணணும். 2ஆம் தளத்தில் 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கின்ற தளத்தில் 6000 சதுர அடியில் ஒரு மிகப்பெரிய நூலகம், ஏர் கண்டிஷன் லைப்ரரி தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் பெரிய கேண்டீன், இப்போ கேண்டீன் ரெடி பண்ணிருக்கோம், ஆனா பத்தல. இன்னும் பெரிய கேண்டீன். இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். இந்த வெட்ட வெளியில், சுட்ட வெயிலில் ஆயிரக்கணக்கில் நீங்கள் அமர்ந்திருப்பது இதுதான் கடைசி முறை. அடுத்த நிகழ்ச்சி நாம் ஆடிட்டோரியத்தில் நடத்துவோம் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். இதை பார்க்கும் போதே என் மனம் உண்மையிலேயே சங்கடப்படுகிறது. 4000 பேர் அமரக்கூடிய வசதி உள்ள ஆடிட்டோரியம் உடனடியாக கட்டப்படும். காம்பவுண்ட் சுவர் சற்று பாக்கி உள்ளது, அவை உடனடியாக கட்டப்படும். 20 புதிய ரூட்களில் பஸ்கள் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ரோபோட்டிக்ஸ் லேப், அனைத்து வகுப்பறைகளிலும் எடுக்காம் வசதி, சிசிடிவி வசதி, இண்டோர் ஷட்டில் கோர்ட், கண்டக்டர் டிரைவர்ஸ் மற்றும் பணியாளர்களுக்கு ஓய்வு அறைகள், பெரிய ஸ்டோர் ரூம், ஆடியோ தியேட்டர், இண்டோர் ஷட்டில் கோர்ட் மற்றும் இண்டோர் கேம்ஸ் ரூம். சோ இந்த 4000 பேர் பயின்ற பள்ளியை மீட்டெடுக்கின்ற பணியை மிகச் சிறப்பாக நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம். இது மட்டுமல்ல, சன்பீம் பள்ளிகளில் திறமை மிக்க மாணவர்களுக்கு ஏராளம் சலுகைகள் வழங்கப்படும். வாலாஜா சன்பீம் பள்ளிகளில் வருகின்ற கல்வியாண்டில் 1 கோடி ரூபாய் வரை கல்வி கட்டண சலுகை வழங்குவதற்கான திட்டத்தை நாங்கள் வைத்துள்ளோம். நீட், ஜேஇஇ மிகச் சிறப்பான பயிற்சிக்கு முழுக்க முழுக்க வாலாஜாவிலேயே தனி மையமாக, லேர்னிங் பாயிண்ட் என்ற சிறப்பான மையமாக இங்கேயே இயக்குவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். எங்களோடு உழைக்கின்ற குழுவிற்கு நாம் சன்பீம் என்று நாங்கள் உரிமையோடும் அன்போடும் அழைக்கின்ற எங்கள் குழுவிற்கு நல்ல பணி சூழலை வழங்குகிறோம். எனவே பெற்றோர்கள் ஒரு உதவி செய்ய வேண்டும். மிகச்சிறந்த பணியாளர்கள் மற்றும் நல்ல சேவை புரிகின்ற வியாபாரிகள், சப்ளையர்ஸ், பிசினஸ் பீப்புள், அவர்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நான் சொன்னது போல ஏப்ரல் மே என்ற இந்த 2 மாதங்களுக்குள் போர்க்கால அடிப்படையில் பல்வேறு சிறந்த பணிகள் செய்யப்பட்டு காட்பாடி சன்பீம் பள்ளிகளுக்கு இணையான ஒரு மிகச்சிறந்த வளாகமாக வாலாஜா சன்பீம் மாற்றப்படும் என்பது திண்ணம். சாதாரணமான மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றுவது சன்பீம் பள்ளிகளின் சாதனை. மிக கடுமையான போட்டிகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் நடுவில் கூட the winning spirit of Sunbeam என்று சொல்லுகின்ற நம்முடைய வெற்றி காணும் வித்தக தன்மை எந்த காலத்திலும் மங்கி போகாது என்று நான் வாக்களிக்கின்றேன். பள்ளி கட்டணத்தை ஒழுங்காக செலுத்துங்கள். மாணவர்கள் சார்ந்த பிரச்சனைகளை சற்றும் மனம் தளராமல் எங்களிடம் கொண்டு வாருங்கள்.
முழு ஒத்துழைப்பை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். புதிய பள்ளி வளாகம், புதிய ஆசிரியர் அணி பழகி வலம் வருவதற்கு சற்று காலம் பிடிக்கும். இங்கு இருப்பதெல்லாம் மிகச் சிறந்தது என்று நான் பொய் சொல்ல விரும்பவில்லை. ஏராளம் குறைகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அத்தனை குறைகளையும் களைந்து மிகச்சிறந்த பள்ளியாக இதை மாற்றுவதற்குள்ள சூழலும் உண்டு என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமை காத்துக் கொள்ளுங்கள், ஒத்துழைப்பு தாருங்கள். தரம் மிக்க ஆசிரியர்களை இணைத்துக் கொள்ள அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த பள்ளியில் இந்த அளவுக்காவது நாம் எதையோ சாதிக்கின்றோம் என்று சொன்னால், ஆனுவல் ரிப்போர்ட்ல பார்த்திருப்பீங்க, அவை அத்தனைக்கும் காரணம் நம்மிடம் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் என்பது மட்டும்தான் உண்மை. அதே ஆசிரியர் பெருமக்களின் குழு இன்னும் மேலும் மிக மிக சிறந்ததாக ஒருங்கிணைக்கப்பட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய எங்களால் முடியும். ஜூன் மாத இறுதியில் முதலாவது பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் நடைபெறும். அப்போது நீங்களே எங்களை பாராட்டுவீர்கள். அந்த பாராட்டிற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று சொல்லி, எங்களுடைய பள்ளியின் தாரக மந்திரமான இயற்கையோடு இசைவு, இனங்களில்லா இணைவு, இணையில்லாத ஒருமை, இது எங்கள் கனவு என்ற இந்த இனிய உணர்வு மிக்க நல்ல ஒரு கருத்தை உங்கள் பிள்ளைகளின் மனதில் தொடர்ந்து விதைத்து நல்ல குடிமக்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, பெரியவர்களை மதிக்கின்றவர்களாக, பெற்றோரை பேணி பாதுகாக்கின்றவர்களாக, வெறும் பட்டங்கள் மட்டும் பெற்று வெறும் பதவிகளை மட்டும் அடைகின்ற வெற்று மனிதர்களாக இல்லாமல் சமூக பற்றுமிக்க மனிதர்களாக உங்கள் பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்று வாக்களித்து, இந்த விழா ஒரு மிகச்சிறந்த விழாவாக அமைவதற்கு எல்லா விதத்திலும் காரணமாக இருக்கின்ற டீம் சன்பீம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.